என்னடா சோமி என்ன சாப்பிட்ற? வரகரிசி சாதம், முருங்கைக்கீரை பருப்பு போட்ட பொரியல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொத்தவரங்காய் பொரியல், இது பாத்தீங்கன்னா கொஜ்ஜி. ஸோ இதுதான் என்னோட இன்னைக்கு லஞ்ச். ஸோ ஊருக்கு வந்தாவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஊரில் வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஊரில் இருந்து கண்டிப்பாக கீரை காயெல்லாம் கொடுத்து விடுவாங்க அந்த மாதிரி. ஸோ இங்கே வந்தாவே எங்கள் அம்மா இந்த மாதிரி நல்லா செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ இதுதான் என்னோட லஞ்ச். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட பிளேட்டை இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வெயிட் லாஸ்க்குன்னு மட்டும் கிடையாது, ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கும் கூட. ஸோ நிறைய காய்கறிகள், கிரீனரிஸ், அதுவும் நாட்டு காய்கறிகள் நிறைய எடுத்துக்கோங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா என்னோட பாட்டி. இவங்க வந்து என்கிட்ட கதையில சொல்லிட்டு இருந்தாங்க, ஓகேவா, அந்த காலத்துல வந்து எப்படி எல்லாம் அவங்களோட லைஃப் ஸ்டைல் இருந்ததுன்ட்டு. அரிசி சாதம் வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் தீபாவளிக்கு மட்டும்தான் அரிசி சாதம் சாப்பிடுவாங்களாம். மற்றபடி இதுதான் நிறைய விளைவிப்பாங்களாம். வந்து ஒள்ளுல குத்தி அதுக்கப்புறம் தான் சமைப்பாங்களா. இல்ல பாட்டி? குழம்பு, கீரை குழம்பு, ஆரி வந்து அரிசி தான் கன்சல். ஆரி அரைச்சி சோளம் வந்து இடிச்சு ராத்திரில மாவு போட்டு காய்ச்சி காலையில் சோளத்தை இடிச்சு அதுல போட்டு காட்டிட்டு அடுத்த நாள் காசு. அந்த காலத்துல ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டேங்க. நாங்களாம் ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் எப்படின்னு தெரியாது. ஹாஸ்பிட்டல்னாவே என்னன்னு தெரியாதான். வயலுக்கு போவாங்களா, ஈவினிங் வந்து புள்ள பெத்துப்பாங்களாம். அது மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பாருங்க அந்த லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துட்டு. ஸோ மறுபடியும் நம்ம மறுபடியும் பழைய இதுக்கு மாறிட்டு இருக்கோம். ஸோ அதுல எவ்வளவு ஹெல்த் இருக்கு பாத்துக்கோங்க. பாட்டிக்கு பாத்தீங்கன்னா வயசு வந்துட்டு ஒரு 60-65 இருக்கும். ஆனா அவ்வளோ வேலை செய்யறாங்க. எங்க அம்மா பாருங்க, எங்க அம்மா கூட செய்ய மாட்டாங்க. ஆனா எங்க பாட்டி அவ்வளோ வேலை செய்யறாங்க. எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. நம்ம இங்கதான் இந்த வாட்டி இங்கதான் ப்ரொடக்ஷன் பண்ணோம். அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. பாட்டி இல்லைன்னா அவ்வளவுதான். ஸோ அந்த அளவுக்கு அவங்க வேலை பண்றாங்க. எங்க அம்மாவே இப்ப கொஞ்சம் இழுத்துட்டு நடப்பாங்க. ஆனா பாட்டி வந்து அப்படியே இரும்பு மாதிரி இருக்காங்க. ஏன்னா அந்த காலத்து சாப்பாடு நிறைய கீரைகள், அப்புறம் வந்து வரகரிசி, களி இந்த மாதிரிதான் சாப்பிட்டுருக்காங்க. அந்த சொன்னேன், அரிசி சாதம் வந்து தீபாவளி பொங்கல்னா மட்டும்தான் அரிசி சாதம். மற்றபடி வரகு சாதம் இதுதான் சாப்பிடுவாங்க. விதவிதமா சாப்பிடுறீங்க, விதவிதமா இருக்கீங்க. நம்ம எந்த சாப்பாட்டை சாப்பிடுறோம்? விதவிதமா நீங்க சாப்பிடுறீங்க. நாங்கெல்லாம் எந்த சாப்பாடை சாப்பிட்டோம் அப்பெல்லாம் இப்படிதான் சாப்பிட்டு வாழ்ந்தோம். வயல்ல வேலை செஞ்சுட்டு வந்து இந்த வரக வந்துப்போம். கூழு கூழு அதிகமா, கூழு, தயிர், முக்காவாசி தயிர், கூழு, தயிர், இந்த மாதிரி நிறைய நெய் போட்டுப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி இருக்காங்க. இது வந்து அரிசின்னு சொன்னாங்க எங்க பாட்டி. நம்ம வரகு, கேழ்வரகு அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். இதை வந்து குத்தி அது உடைச்சி அதுக்கப்புறம் சமைச்சு நைட்ல சாப்பாடு சாப்பிடுவாங்களாம். ஒவ்வொரு வேலையும் அதை குத்தி குத்தி உடைச்சி, ஏன்னா அந்த டைம்ல மிஷின் எல்லாம் கிடையாது. அப்படியே எடுத்துட்டு வந்துருவாங்க. கிணத்துல வந்து தண்ணி வந்து கயித்துல இறங்குவாங்களாம். பாட்டியும் பாட்டியோட அக்காவும் ஆளுக்கு ஒரு பக்கம் இறங்குவாங்களாம். மேல தண்ணி போகுமா, கிணத்துல இறங்குவாங்க, மேல தண்ணி போகும். ஸோ இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் எல்லாம் வாழ்ந்துருக்காங்க. பாத்துக்கோங்க அந்த காலத்துல எப்படி இருந்திருக்காங்கன்ட்டு. இப்பதான் நமக்கு ஏத்த மாதிரி நிறைய விஷயங்களை மாத்திக்கிட்டோம். அவங்க கிட்ட பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க என்கிட்ட. இப்ப வந்துட்டு அப்போ உணவு வந்து மருந்தா இருந்துச்சு, இப்போ உணவே வந்து விஷமா இருக்குது நீங்க சாப்பிட்றதெல்லாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி அது உண்மை. நம்ம டைம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சாப்பிட்றது கிடையாது. அந்த காலத்துல 6 மணிக்கு சாப்பிடுவாங்க. 7 மணிக்கெல்லாம் சாப்பிடுவீங்களா பாட்டி? 6:30 தூங்கிடுவீங்களா? 7 மணிக்கெல்லாம் கூட சாப்பிடுவோம். யானை கொடியிலனாக்காலும் 7:30 கொடி போடுவோம். கொடி போக்கல நல்லா 3 கட்டி குட்டிட்டு போயிட்டீங்கன்னா 12 மணிக்கு சாப்பிடுவோம். 12 மணிக்கு சாப்பிடுவாங்களா? 7:30 மணிக்கு கூழ் குடிச்சிட்டு போவாங்க. 12 மணிக்கு வந்து சாப்பிடுவாங்க. பாத்துக்கோங்க. தயிர் போட்டு நல்லா குடிச்சிட்டு போவாங்க. அந்த தயிர் போட்டு கூழ் கட்டி குடிச்சிட்டா பொடிச்சுன்னா கூட அப்படி தின்னு அப்படி ஒரு அப்படி சாப்பிட்ட மாதிரியே இருக்காதான், பசி எடுக்காதான், அவ்வளோ வேலை செய்ய முடியுமா? 12 மணிக்கு சாப்பாடு சாப்பிடுறாங்க. அதுதான் கரெக்டான டைம். நான் நிறைய பேருக்கு சொல்லிட்டே இருக்கேன், 7:30 மணிக்கு சாப்பிடுங்க, 12 மணிக்கு லஞ்ச் சாப்பிடுங்க. மறுபடியும் சன்ரைஸ் சன்செட்டுக்குள்ள இவங்க எல்லாம் முடிச்சிருவாங்க. நைட் எத்தனை மணிக்கு பாட்டி தூங்குவீங்க? வேலை செஞ்சு வந்தா வீட்டு மேல அதான் வேலை செஞ்சு 9 மணிக்கெல்லாம் படுத்துக்குவோம். இல்ல இப்ப இல்ல, அப்பதான் அப்போ 9 ஆயிடுமா? 9 மணி ஆயிடும். இட்லி தோசைலாம் ஏதோ என்னைக்கோ ஒரு நாளைக்கு, என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான். எப்பெல்லாம் ஃபேமஸா செய்யறாங்க அப்பெல்லாம் என்னைக்கோ ஒரு நாளைக்கு தான். வாரத்துக்கு ஒரு நாளைக்கு தண்ணி இட்லி தோசைலாம் அது கையிலேயே ஆட்டணும். மாசத்துக்கு ஒரு நாள் தான் இட்லி தோசை. இல்லன்னா தீபாவளி பொங்கல்னா தான் இட்லி தோசை. இப்போ தினமும் தூங்கி வச்சு தோசை, இட்லி, சட்னி, சாம்பார். எருப்பாக்கு சாப்பிட்றதுக்கே எருப்பாங்க. பாத்துக்கோங்க அந்த காலத்துல கூழ் குடிச்சதுக்கும் இட்லி தோசை சாப்பிட்டதுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்ட்டு. 7:30 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுருவீங்க. 7:30 மணிக்கு 1 மணி நேரம் அப்படியே இருந்து 9 பாருங்க. 7:30 மணிக்கு சாப்பிடுவாங்க. 9:30 அப்படி அப்படியே இருந்துட்டு மாட்டு கொஞ்சம் பில்லு போட்டு
காலையில தூங்குறோம். எழுகிறது எழுதுறது 5:30, 5:45, 6. அதுக்குள்ள நான் 5:30 எழுந்துருவேன். என் மருமக 6 மணிக்கு தான் எழுதுவான். எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க காலையில? காலையில தான் 7:30 சாப்பிடுவோம். மத்தியான சாப்பாடு 12 மணி 12 மணி 1 மணி கூட ஆயிடும். அது கூட 12ல இருந்து 1 மணிக்குள்ள சாப்பிடுவோம். நைட்ல 7:30 சாப்பிடுவோம். 7:30 சாப்பிட்டுட்டு 1 மணி நேரம் வாக்கிங் போவாங்களாம். மாடுக்கு பில்லு போடுறது, கொஞ்ச நேரம் சாப்பிட்ட உடனே படுக்க கூடாது பாருங்க, அவங்களுக்கே தெரியுது. ஆனா இப்ப இருக்க நீங்க தான் என்ன பண்றோம், 11 மணிக்கு பிரியாணி சாப்பிடுறோம், 11:30 போய் பெட்ல படுத்துறோம். நம்ம ஹெல்த்தை எந்த மாதிரி கெடுத்து வச்சிருக்கோம் பாருங்க. சாப்பிட்டு 1 மணி நேரம் ஆகும் தூங்காத இருக்கணும். சாப்பிட்டு தூங்காம இருக்கணும். நாகரிகமான சாப்பாடு அதை இதை தங்கமான சாப்பிட்றீங்க உடனே காயலா வருது. அப்பெல்லாம் குழம்பு கட்டுறதுக்கு ஆஸ்பத்திரின்னு தெரியாது. கறி கூழ் சாமசோறு வரவு சோறு தான் அப்போ சாப்பாடு. நெல் சோத்தை பார்க்கணுன்னா தீபாவளி பொருள் ஒரு பலகாரம் மாதிரி இந்த நெல் சோத்தை பார்க்கணும். ஹாஸ்பிட்டலுக்குலாம் புள்ள பெற்றுக்கு போவாங்க. நீங்க ஆஸ்பத்திரிக்குலாம் புள்ள பெற்று போகிறது வேலை செஞ்சுட்டு வந்து வழி கொடுத்து அப்படி கொடுக்க பெற்றுக்குவோம். ஹாஸ்பிட்டல் போக மாட்டீங்க. அந்த ஆஸ்பத்திரின்ற வேலை கிடையாது. இப்பதான் எல்லாரும் போகலாம். குழந்தைங்களாம் வரங்க இருக்குது, சாமம் இருக்குது, குழந்தைங்க வேலை செய்து 6 மணி 6:30 வீட்டு வருவாங்க. வரும்போது அப்படியே வெளியே எடுத்துச்சுன்னா அப்படியே வீட்டுக்கு அது வர அத்தனை கூட குழந்தை எத்தனை பேர் வச்சுருக்குறாங்க. இப்போ அப்படி ஆகுமா பொழப்பு? துளசி பாட்டி கூட வாசல்ல பெற்றுக்கிட்டாலும் எங்க அப்பாவெல்லாம் இப்போ அப்படி ஆகுமா பொழப்பு? அதுதான் இப்பதான் உள்ள இருக்கிறப்ப குழந்தைக்கே சக்கரை மையன்றாங்க, பிறப்புக்குள்ளேயே சக்கரை நோவுன்றாங்க. அதுக்கு என்னென்னமோ சொல்றாங்க. குழந்தைங்களுக்கு உடனே உருவாயிருக்குன்றாங்க. அந்த காலத்துல செக் பாருங்க, அந்த காலத்துல எல்லாம் பிரெக்னென்ட் ஆனா டெஸ்ட் கூட போக மாட்டாங்களாம் ஹாஸ்பிட்டலுக்கு. வயல்ல வேலை செய்வாங்க, வீட்டுக்கு வரும்போதே வர வழியிலே குழந்தை பெற்று எடுத்துட்டு வந்துருவாங்க. இப்படிலாம் இருந்திருக்கு. ஆனா இப்போ கருத்தரிச்ச உடனே ஹாஸ்பிட்டல் போறோம், பல டெஸ்ட் எடுக்கிறோம். வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு சுகர். எப்படி நம்ம நம்மளையே மாற்றி வச்சிருக்கோம் பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் என்ன? உணவு பழக்க முறைகள் தான். நல்ல உணவு எடுத்துக்கிட்டா ஆரோக்கியமா நீண்ட நாள் வாழலாம். பாட்டியோட ஹஸ்பண்ட்லாம் 95 வயசு வரைக்கும் இருந்திருக்காங்க பார்த்துக்கோங்க. ஒரு பல்லு கூட கீழே விழுல, அவங்களுக்கு எந்த ஒரு நோயுமே இல்லை. 95 வயசு அப்புறம் தான் இறந்துருக்காங்க. நெய், தயிர், சாதம் இப்படிதான் அதிகமாக சாப்பிடுவாங்களாம் பார்த்துக்கோங்க. கீரை குழம்பு, வயல்ல மழை பெஞ்சா கீரை வரும். நம்ம இப்ப கட்டு 10 ரூபா 30 ரூபா கொடுத்தெல்லாம் வாங்குறோம். ஆனா கீரை போயிட்டு இப்பவும் கீரை வயலுக்குள்ள போனீங்கன்னா கீரை எடுத்துட்டு வருவாங்க, சாப்பிடுவாங்க, சமைப்பாங்க, சாப்பிடுவாங்க. இந்த மாதிரிதான் இருந்துச்சு. அப்ப பாத்தீங்களா, பருப்பு எல்லாம் இருக்குல்ல, அவரை பருப்பு, கொள்ளு பருப்பு, அப்புறம் என்ன பாட்டி, தலனி பருப்பு, பைத்தம் பருப்பு, இதுதான் பருப்பு. இது எல்லாமே வயல்ல விலையும் உடைச்சு சாப்பிடுவாங்க. நான் கொள்ளு பருப்பு, அவரை பருப்பு, இந்த தோரம், இந்த பருப்புலாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்கும்ட்டு. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியுதா? நாகரிகம்ன்ற பேர்ல எல்லாத்தையுமே நாசம் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட என்விரான்மெண்ட்டையே பார்த்தீங்கன்னா ஃபுல்லா நாஸ்தி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிறது இல்லை மெயின் திங். நிறைய விஷயங்கள் ஏன் ஹெல்த், இப்போ வந்துட்டு உணவு சாப்பிட்றத விட அதிகமா மாத்திரை மருந்து தான் சாப்பிட்றோம், அதிகமா ஹாஸ்பிட்டல்ல தான் கொட்டுறோம். அங்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் எப்பயோ பாத்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஊருக்கே ஏதாவது எங்கேயாவது ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் தான் இருக்கும். ஆனா இப்ப மூளைக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கு. காலையில போயிட்டு எதுக்கு நிக்கிறோமோ இல்லையோ ஹாஸ்பிட்டல்ல டோக்கன் வாங்க நிக்கிறோம். பாத்துக்கோங்க, இது எல்லாமே நம்மளோட உணவு பழக்க முறைகள் தான். இதை மாத்தினீங்கன்னா எல்லாமே மாறும். ஸோ அதுதான் நான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன். ஸோ நம்மளோட வெயிட் லாஸ் மிக்ஸுமே பாத்தீங்கன்னா ஆரோக்கியமான முறையில தானியங்கள், சிறுதானியங்கள் இது எல்லாமே சேர்த்து தான் கொடுத்துட்டு இருக்கோம். அப்பெல்லாம் பாட்டி இதை தான் சாப்பிடுவாங்க. கொள்ளு பருப்பு குழம்பு, நான் அன்னைக்கே உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். வரகரிசி சாதம், அவரைப்பருப்பு குழம்பு, சாம சாதம், களி, கீரை, இதுதான். இன்னமும் பாருங்க எப்படி இருக்காங்க பாருங்க. நானும் பாட்டியும் பாருங்க, அவங்க எப்படி இரும்பு மாதிரி இருக்காங்க பாருங்க.